இப்போ 2 பார்ட்டிஸ் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுக்கோ. நம்ம இதுக்குள்ள போயிட்டோம்னா நாளைக்கு அந்த 2 பார்ட்டிஸும் கோயிலேஷன்ல வந்துருவா. See, we have seen that nationallyயும் பார்த்திருக்கோம், ஸ்டேட்லயும் பார்த்திருக்கோம். இந்த ஆன்டி பிராமணிக்கல், ஆன்டி சனாதன், ஆன்டி தார்மிக் கமெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக வரும்போது உங்களுக்கு மனசில் என்ன சார் தோணும்? என்ன ஓட்டம்? என்ன தோணும்னா அத்தனை ஜாதியை சார்ந்தவர்கள் தான் கோவிலுக்கு வந்து அவ்வளவு பக்தியோட இருக்கா. பார்ப்பனியர்கள் குறைச்சலுங்கிற நான் இருக்கக்கூடிய அந்த 3%ல ஒரு 1% கோவில் போனா ஜாஸ்தி. கருணாநிதி அவர்களுடைய மனாட்டு பெண், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய தர்மபத்னி துர்கா அவர்கள் எத்தனை கோவில்களுக்கு நன்னா போய் ஸ்ரத்தையோட சேவிச்சுட்டு வரா. எங்க நான் திராவிட சித்தாந்தம் இங்க எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். அந்த கேவா இருக்கக்கூடியவாளையோ, லெஸ்பியனா இருக்கக்கூடியவர்களையோ, பைசெக்சுவலா இருக்கக்கூடியவாளையோ தனித்து பார்க்க வேண்டும், மட்டமாக பார்க்க வேண்டும், ரொம்ப தாழ்த்தி பார்க்க வேண்டும் என்று ரூலே இல்லாத போது இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் வராதே. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு துஷன் ஸ்ரீதர் அவர்கள். சார் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நமஸ்காரம். ஸோ பர்டிகுலர் இந்த ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி. ஏன்னா நீங்கள் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து துஷன் ஸ்ரீதர் அப்படின்னு யூடியூப் சேனல் எல்லா வீடியோஸும் நான் பார்த்துருப்பேன். நிறையா உங்கள்கிட்ட கேட்டு தெளிவு பெறணும் அப்படிங்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. குறைந்த டைமில் எவ்வளோ கேட்க முடியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சீரீஸ் நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ முதல்ல ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்கீங்க. நேற்று புக் லான்ச் ஈவெண்ட் நடந்திருக்கு. நிறைய ஸ்டால் வாட்ச்லாம் கலந்துருக்காங்க. எப்படி போகுது சார்? முதல்ல எத்தனையோ கிரந்தங்கள் இருக்குது, நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. ராமாயணத்தை சூஸ் பண்ண காரணம் என்ன சார்? 4 வேதங்களுக்கு சமமாக இருக்கக்கூடியது நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்கள். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியை பெரியோர்கள் சொல்லும்போது திராவிட வேதம்னு சொல்றா. வேதத்தில் இருக்கக்கூடிய சுவை பயன் எல்லாத்தையும் ஆழ்வார் கலந்து கொடுத்துருக்கார். அதில் நம்மாழ்வார் சொல்லக்கூடிய விஷயம், கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. ஒருவன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்று நினைத்தால், ராமனை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு ரோல் மாடல் கிடைப்பாளான்னு கேட்குறார். அந்த மாதிரி தான் எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட உயர்ந்த ராமன், அவனுடைய வாழ்க்கையை கூறும் நூல்தான் ராமாயணம். அது மூல கிரந்தம், ஆதி காவியம் வால்மீகி ராமாயணம். அதனால் யாராவது ஹிந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை சார் நம்ம மதம் சனாதன தர்மத்தை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரியோர்கள் அந்த காலத்தில் முதல்ல ராமாயண புஸ்தகம் கொடுப்பாங்க. இப்போது வி ஆர் அ வெரி பிக் கண்ட்ரி, நிறைய மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு. அதே சமயத்தில் டயஸ்பொரா, அதாவது பாரத தேசத்துலேருந்து கடந்த ஒரு 200-250 வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் வெவ்வேறு நாடுகளில் போய் செட்டில் ஆயிருக்கா. அடுத்ததுலேயே ஒரு 2, 4, 6, 7, 8 ஜெனரேஷன் வந்திருக்கும். அத்தனை பேருக்கும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மொழி இங்கிலீஷ். ரெண்டாவது, இந்த கிரந்தத்தில் சில கேள்விகள் எழலாம். அந்த கேள்விகளுக்கும் அந்த படிக்கக்கூடியவர்களுக்கு சமாதானம் சொல்ல வேண்டும். அதனால இதெல்லாம் ஒரு ஒப்ஜெக்டிவாக வச்சுட்டு தான் ராமாயண புஸ்தகம் எழுதினேன். இப்போ நிறையா புஸ்தகங்கள் இருக்குது ராமாயணத்திலேயே. இந்த புஸ்தகம் எப்படி ஒரு ஸ்டாண்ட் அலோன் நிற்கிது? ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் புக்ஸ்? I would say the storyline is the same because இப்போ வால்மீகி ராமாயணத்தை அடிவுத்தி அப்படின்னாலே ராமர் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதியவர் வால்மீகி. வால்மீகி தான் எழுதிய ராமாயணத்தை ராமனின் புதல்வர்கள் லவகுஷால் மூலமாக தான் பரப்பினார். அப்பேற்பட்ட மிதிலை செல்வியான சீதையின் குழந்தைகள் ராமர் எதிர்க்க பாடி ராமருடைய அங்கீகாரம் பெற்றது. ஸோ யூஆர் ரைட்டிங் த பயோகிராஃபி ஆஃப் அ பர்சன். அந்த யார் பற்றி எழுதுகிறோமோ அவர் ஒத்துக்கணுமே, இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு ராமர் ஒத்துருக்கார். அப்போ தெர் இஸ் ட்ருத், இது சத்தியம். அந்த சத்தியமான கிரந்தம் பல்வேறு கோணங்களில் ஆச்சாரியர்கள் பார்த்துருக்கா. இப்போ அடியேன் பார்த்த விதம் என்னன்னா, வெறும்ன ராமாயணம்னு மட்டும் பார்க்காமல் அதற்கு இருக்கக்கூடிய உரைகள், பாஷ்யங்கள், அதற்கு இருக்கக்கூடிய கமெண்டரிஸ். எப்படி நீங்கள் வள்ளுவருடைய அழகான ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கீள், திருக்குறளுக்கு ரொம்ப நிறைய உரைகள் இருக்குது. அதில் ரொம்ப பிரசித்தமானவர் பரிமேலழகர். அதை தவிர்த்து நிறைய மகான்கள் உழைச்சிருக்கா.
அப்போ ஒரு குறள்ல 2 வரியில வள்ளுவர் வந்து பெரிய விஷயத்தை சொல்ல போறார்னா, நம் போன்ற சாமானியர்களுக்கு அதனுடைய ஆழ்பொருள் தெரியாமல் போகலாம். அந்த ஆழ்பொருள் தெரிவதற்காக உரையை படிப்பது ரொம்ப முக்கியம். சம்ஸ்கிருதத்துல இந்த உரைகள் இருக்கு. ராமாயணத்துக்கு 6 உரைகள் இருக்கு. அதெல்லாம் அப்படியே ஒரு காலகட்டத்தில் லுப்தமாயிடும், காணாம போயிடும். அதனுடைய கருத்துக்களை எடுத்து அப்புறம் ஒரு 120 ப்ளஸ் 125 ப்ளஸ் ஒர்க்ஸ் ஆன் ராமாயணா, வெவ்வேறு மொழிகள், அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். இவ்வளவு ஒர்க்ஸ் ராமாயணத்தை பேஸ் பண்ணி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வெர்ஷன் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி தட் ஃபீச்சர் வேர் ஹவ் பீன் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சோ மெனி ஒர்க்ஸ். நிறைய பெரியோர்களுடைய கிரந்தங்கள் படித்து எழுதினதுனால தட் மே பி த ஸ்பெஷல் ஃபீச்சர். வரவேற்பு எப்படி சார் இருக்கு? நிறைய காப்பீஸ் ஆல்ரெடி புக்டு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து தீபாவளி, விஜயதசமி, நியூ இயர் அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு கிஃப்ட் கொடுப்பா. நம் பாரத தேசத்தை ஆதாரமாக கொண்ட பல கம்பெனி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பாரத தேசத்தினுடைய சிவிலைசேஷன், இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர், கலாச்சாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ராமாயணத்தின் விஷயங்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும். அதுக்காக நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் பல்க் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கா. அமேசானில் ப்ரீ ஆர்டர், நேற்றைய தினம் நாரதகான சபையில் வெளியிட்ட போது ஆர்டர் போச்சு. கிட்டத்தட்ட we are 9,500, நேற்றே ஒரு 900 ப்ளஸ் காப்பீஸ் பேருக்கு. we are touching 10,000 and that is on the opening day. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் ராமாயணத்துலேருந்து பிக்கஸ்ட் டேக் அவே ஃபார் அன் இண்டிவிஜுவல்னா என்ன சார் சொல்லலாம்? Actually, I would say to me this is a very tough question because ரொம்ப விஷயங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு நூலில் ரொம்ப விஷயங்கள் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு டேக் அவே கேட்டுட்டேன்னா டக்குன்னு சொல்லிவிடுவேன், ஒன்று தான் இருக்கும், அதுவும் மெனக்கெட்டு சொல்லிவிடுவேன். இதில் பார்க்குற இடத்துலலாம் நல்ல விஷயங்கள். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் வந்து 6 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, பசங்க வந்து பேச்சே கேட்கறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நம்மளால் ராமர் மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இன்று நீ பட்டாபிஷேகம், இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீ மினிஸ்டர், நாளைக்கு இல்லைன்னு சொல்லிவிடுறா. வெறும்ன மினிஸ்டர், நான் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போல ஏதோ ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிடுறா. அதில் வந்து அவர் பார்ட்டிலேருந்து வெளியில் வந்துடுவார், அவர் ஒரு அறிக்கை விடுவார், அவர் ஒரு வார்த்தை சொல்வார், உங்கள் விஷயம்லாம் எனக்கு தெரியாதான்னு கேட்பார், அதுக்கு வந்து அவர்கள் ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுவா. ஸோ ஆல் திஸ் இஸ் வெரி காமன் டுடே. அயோத்தியாங்கிறது இக்ஷ்வாகுநாமியம் பூமிஹி சசைல வனகானனா, எல்லாம் காடு மலையெல்லாம் அந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சொந்தம். அதில் தசரதர் ஏற்பாடு பண்ணியிருக்கார், ராமா நீ ராஜான்னு. ராமரும் ஒத்துண்டார். அடுத்த நாள் கூட்டு சொல்கிறார், நீ ராஜா இல்லைப்பா, நீ காட்டுக்கு போகணும். அந்த குழந்தை உடனே அப்பா பேச்சு கேட்டுன்னு காட்டுக்கு போச்சு. ஐ டோன்ட் நோ, இட் இஸ் வெரி டஃப் டு ஃபைண்ட் சச் பீப்புள். அவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும். ஒரு மனிதனாக பிறந்து, தெய்வமே மனிதனாக பிறந்து அந்த தன்மை, மனித தன்மையை காட்டிலும் தெய்வத்தன்மையை அடைய வேண்டும். அதெல்லாம் நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், பெற்றோர்கள் என்ன சொல்கிறா, ராமர் மணி எனக்கு காட்டுக்கா போ சொன்னேன், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து தாடானா கூட எடுத்து தர மாட்டேங்கிறான். ஸோ இப்போது ராமாயணம்ங்கிறது அந்த அளவிலையாவது நம்ம சொசைட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்த வேண்டும். இப்போது ஒரு ராமர் வந்து அப்பாக்காக காட்டுக்கு போகிறேன், ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. சீதை சொன்னா, இப்போ சீதை இடத்த நான் இருக்கேன்னு வச்சுக்கோ, இப்போ ராமர் காட்டுக்கு கிளம்புறேன்னா போயிட்டு வாராமா, நன்னாரு சௌக்கியமா இரு, நான் ஐல் மீட் யூ ஆஃப்டர் 14 இயர்ஸ். அது என்ன படம், வைதேகி காத்திருந்தாள். நான் வைதேகி காத்துட்டே இருக்கேன், பாட்டெல்லாம் பாடி பிஜிலாம் ஓடி இருக்கோம் பின்னாடி, நானும் வரேனா. ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுன்னு இருக்குது. அப்பா பிள்ளைக்கு சொல்கிறது, பிள்ளை ஒய்ஃபோட பேசுறது, தம்பி அண்ணாவோட தொண்டு செய்வதற்காக போவது, எங்கிருந்தோ வந்த ஹனுமான் தொண்டு செய்வது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சுக்ரீவன் வருவது, ஒரு பிரபத்தி சரணாகதி நம்பி விபீஷணன் வருவது. இன்றைக்கி நம்ம சிஏஏங்கிறோம். அவர் வந்து லங்கா தேசத்துலேருந்து இந்தியாவுக்கு அடைக்கலம் கேட்டு வந்திருக்கார். அப்போ எந்த சிஏஏ இருந்தது? பெருமாள் அடைக்கலம் கொடுத்தார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப ஏழைகள் குடும்பத்தில், ஒரு குடும்பத்துலேயும் 2 குழந்தை 3 குழந்தை, ஒரு கள்ளச்சாராயம் குடிக்கிறா. அதுலேயே இட் இஸ் நாட் ஆஃப் தட் குவாலிட்டி அண்ட் தேர் இஸ் சம் இட் இஸ் குவைட் ஹசார்டஸ். உடனே எவ்வளோ பேர் போயிட்டா அந்த குடும்பங்கள் என்ன ஆகும்? அந்த கமிட்மெண்ட் இல்லை பாருங்க. அந்த குடிக்கிறவர், ஐயோ நம்மளை நம்பி ஒரு பத்னி இருக்காளே, நம்மளை நம்பி குழந்தைகள் இருக்கே, என்னுடைய பெற்றோர்கள் இருக்காளே, சமுதாயத்தில் நம்ம இப்படி குடிச்சு போயிட்டோன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்டிக்மா, ஒரு டேபோ மாதிரி வந்துடாதா? இவ்வளவெல்லாம் யோசிச்சிருந்தா அவள் குடிச்சிருக்க மாட்டான். இப்போ நான் வந்து அரசாங்கத்து மேலே குறை சொல்கிறதோ பண்ணுறவன் மேலே குறைச்சோ, குடிக்கிற வாழ்க்கை எங்கே புத்தி போச்சுன்னு நான் கேட்குறேன். பண்ணுறவா பண்ணிட்டு இருப்பா.
வேர் டிட் யோர் மைண்ட் கோ? அப்போ என்னன்னா நான் வந்து கிராமங்களில் மட்டும் சொல்லலை, சிட்டியிலேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு பேசிக் வேல்யூ சிஸ்டம் இல்லை. அந்த வேல்யூ சிஸ்டம் வரணும்னா ராமாயணம் ரொம்ப அவசியம். இப்போ தமிழ் இலக்கிய நூல்களில் ராமாயணத்தை பற்றி ஏதாவது மேற்கோள்கள் இருக்கா சார்? நிறைய கேட்டிருக்கேன், சுருக்கமாக 1-2 மேற்கோள் காட்டினா ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்கச்சக்கமாக இருக்குது. புறநானூறு காலத்திலேருந்து இருக்குது. நம்ம தமிழர்கள் இன்றளவும் தொண்டு தொட்டு கிடைக்கக்கூடிய நூல்கள்னு சொல்லக்கூடியவை. ஏன்னா சிலதெல்லாம் அகத்தியம் அது இதெல்லாம் இருக்குது, அதை பற்றி சான்று இருக்கே ஒழிய அந்த நூல் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அகஸ்தியர் இருந்தார், எழுதினார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவருடைய சிஷ்யர் தான் தொல்காப்பியர்னு சொல்கிறது ஒரு வழக்கத்தில் உண்டு. ஆமாம். அதை தவிர்த்து புறநானூறு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ராமரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ பாருங்க, இதுதான் கிரண், ரொம்ப நல்லவர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அவர்கள் எப்படி அந்த பாடல்கள் எழுதியிருக்கானா, ஏற்கனவே ராமாயணம் சொசைட்டியில் அவ்வளோ பரவலாக பேசப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நூல் அவ்வளவு காமனாக இருந்ததுனால ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது, இப்போ வீடெல்லாம் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுந்தம் போனான் அப்படின்னா கேட்குறவருக்கு வைகுந்தம்னு ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும், கோழின்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், கூரைன்னு ஒன்று தெரியும். இப்போ அந்த புறநானூரில் வந்து ஒரு எதேச்சியாக விடுவார். அவர் என்ன சொல்வார்னா, ஒரு ராஜா ஒரு கவிஞனுக்கு நகைகள் கொடுத்தார். அந்த கவிஞன் வந்து தன்னுடைய குடும்பம் ஏழை, அந்த ஏழையான கவிஞன் இந்த ஆபரணங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு அதை பிரித்து கொடுக்கும்போது அவர்களுக்கு எந்த ஆபரணத்தை எங்கே இட வேண்டும் என்று தெரியவில்லை. வங்கி இங்கே போடுறதா, சோக்கரை இங்கே போடுறதா, காலில் போடுறதா தெரியல, மாற்றி போட்டிருக்கான். அதை வர்ணிக்கக்கூடிய புறநானூறு ஆசிரியர் சொல்றார், இந்த ஏழை கவிஞனின் குடும்பத்தார் அந்த ஆபரணங்கள் எங்கே இடுவது என்று தவித்து கொண்டிருக்கும் போது எனக்கு எது ஞாபகம் வருகின்றது என்றால், சீதை ஆபரணத்தை கீழே இடும்போது குரங்குகள் கிஷ்கிந்தையில் எப்படி தவித்தனவோ அப்படி தவித்தாள். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு ராமாயணம் பரவிருக்கு. இப்போ நான் புறநானூர்ல சொன்னேன், அப்படியே நீங்க சிலப்பதிகாரத்துல மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடியன்னர், மூவுல தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் காண் போந்து, தம்பியோடு கானகம் சென்ற ராமா இளங்கோவடிகள் எடுக்கிறார். ஆழ்வார்கள், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார் ராஜாவா இருந்தார் கேரளத்துல. அவர் மண்ணு புகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார். முதல் 3 ஆழ்வார்கள் பாடுறா. ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் என்று அந்த ராவணவதத்தை சொல்றா. ஆண்டாள் சொல்றா. நாயன்மார்கள் அருணகிரிநாதர், வேதாந்த தேசிகன், ராமானுஜர், அருணாச்சல கவிராயர் ராமநாட்டகம் எழுதியிருக்கார். இதே தமிழகத்தில் திருவையாற்றங்கரையில் வாழ்ந்த தியாக பிரம்மம் எத்தனையோ தெலுங்கு கீர்த்தனைகள் பாடிக்கார். பாபநாசம் சிவன், முத்துசுவாமி தீட்சிதர். யாரை சொல்லுவது யாரை விடுவது, இத்தனைக்கும் நான் வந்து உறக்க சொல்வேன். இப்போ நான் தமிழ் சேனல்ல பேசுறேங்கிறதுக்காக இல்லை. ஈவன் இஃப் ஐ வர் டு ஸ்பீக் இன் அன் இங்கிலீஷ் சேனல், ஐ வில் ப்ரௌட்லி சே, வெரி ஆனஸ்ட்லி சே, there is no state in பாரத தேசம் which has given literature on Rama as much as தமிழ்நாடு. தமிழ்நாடு போல ராமபக்தி ஏன் ஆண்ட ஒரு சீஃப் மினிஸ்டருக்கே ராமச்சந்திரன் தானே பேரு, அவருடைய வைஃப்கே ஜானகின்னு தானே பேரு. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் ராமர் எடுக்கும்போது கருணையின் நிதியேங்கிற, கருணாநிதி இலலோ, அதனால ராமருக்கும் கருணாநிதின்னு பேரு. அவரும் கடைசி காலத்தை எடுத்தது ராமானுஜன் ஒரு சீரியலை. ஸோ ஜெயலலிதா அவர்கள் கேட்கவே வேண்டாம், அவ்வளவு ராமபக்தி இருந்த. ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி திருமகன் ஒரு புஸ்தகமே எழுதினார். எங்க ராமபக்தி இல்லை இந்த ஸ்டேட்ல? நேற்று உங்களுடைய ஸ்பீச் கேட்கும்போது நீங்க ஒரு ஸ்லோகம் மேற்கோள் காட்டிருந்தீங்க ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து, யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரேயா சரிதிஷ்டமஹீதலே தாவன் ராமாயண கதா லோகேஷ பிரச்சலிஷதி. இப்போது இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இந்த ராமாயணத்தை நோக்கி வர்றது மாதிரி தெரியுதா, இல்லை அதுலேருந்து ட்ரிஃப்டிங் அவே அப்படி தெரியுது? ஏன் சார், ஏன்னா சார் நீங்கள் சொல்லும்போது நேற்றுக்கு ஸ்பீச்சில் குறிப்பிட்டிருந்தீங்க, எதுவரை ராமாயணம் இந்த உலகத்தில் பிரசித்தியாக இருக்கோ அதுவரை இந்த மலைகள் நதிகள்லாம் பிரவாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜென்ரேஷன் இப்போது இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் டுவர்ட்ஸ் ராமாயணம் வராங்களா, அவே ஃப்ரம் ராமாயணம் போயிட்டு? அடியனுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்ல முடியும். ஆஸ் ஐ சி, தினப்படி எங்கேயாவது உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கேன், தமிழகத்தில் சொல்லிட்டு இருக்கேன், வேறு மாநிலங்களில் சொல்லிட்டு இருக்கேன், இல்லாட்டா விதேசத்தில் சொல்லிட்டு இருக்கேன், லைவ் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன். அதாவது இந்த கர்வ் இருக்குது பாருங்க, 50 வயசுக்கு குறைச்சல், 40 இயர்ஸ்க்கு குறைச்சல், 30 இயர்ஸ்க்கு குறைச்சல், அப்புறம் 50 இயர்ஸ்க்கு குறைச்சல், 60, 70. முன்னெல்லாம் அந்த 50, 60, 70 ப்ளஸில் பீக் இருக்கும். இப்போல்லாம் 40, 45 ப்ளஸில் பீக் வந்துடுது. அதாவது ஆவரேஜ் ஏஜ் குறைஞ்சுன்னு வருது. ஒருவேளை டிமோகிராஃபிக்ஸே அப்படி இருக்கலாம், யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கலாம், தெரியல. பட் ஆனால் இந்த 20, 30, 40 பாப்புலேஷன், அதாவது ஸ்கூல், ஹை ஸ்கூல், காலேஜ், கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைகள் இருக்கா, வளர்ந்துன்னு இருக்கா, அந்த பாப்புலேஷன் நன்னா வரா. ஸோ தெர் இஸ் அ பிக் சர்ஜ்.
இன் த யங் பாப்புலேஷன். யங்குன்னா நான் சொல்கிறது 20 to 50 வச்சுக்கோங்களேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இங்கிலீஷில் சொன்னால் எல்லா மொழிக்காரர்களும் வரா. இப்போ வந்து கன்னடம், தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி, சிந்தி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் எல்லா மக்களும் வரா. இப்போ தமிழில் சொன்னால் பொதுவாக என்னை வந்து பிராக்கெட் பண்ணும்போது இவர் வந்து பார்ப்பனியத்தை பரப்பக்கூடிய பார்ப்பனிய உபன்யாசகர் அப்படி தான் சொல்லுவார். நாமம் பாரு, பார்த்தசாரதி இதெல்லாம். அடியேன் வந்து திருநெல்வேலி, மதுரை, சேலம், ஸ்ரீரங்கம், திருச்சி, தஞ்சாவூர், ஆரணி, காட்பாடி, பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை, அஃப்கோர்ஸ் சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் உபன்யாசம் கொடுக்குறேன். சரி, சென்னை, கோயம்புத்தூர் ஓரளவுக்கு லார்ஜ் சிட்டிஸ்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் மதுரை அது கீழே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்குடி கிராமம் வரைக்கும் போகிறேன். ஒரு 1000 பேர் வரா உபன்யாசத்துக்கு. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 பார்ப்பனியர்கள் இருப்பான். இவாளோட டெர்மினாலஜியில் when they troll 10 பார்ப்பனியர்கள் இருப்பா. 990 people பார்ப்பனியர்கள் அல்ல. அந்த ஸ்ரத்த, அந்த பக்தி, அந்த இறை பக்தி பார்ப்பனியர்களுக்கு கூட வராது. அவ்வளவு ஸ்ரத்தையோட கேட்குறேன். இப்போ நான் பேசக்கூடிய மொழி பெரும்பாலும் ஒரு பிராமண வீட்டில் பேசக்கூடிய ஒரு ஸ்லாங்கில் இருக்கலாம். கவலையே இல்லை. நான் எவ்வளோ பேரை கேட்டிருக்கேன். அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை சார், எங்களுக்கு நல்லா கதை புரியுறது, நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் there is a huge search across communities, across languages. அப்போது ஒரு சின்ன நீங்கள் கேட்ட மாதிரி யங்ஸ்டர்ஸ் ட்ரிஃப்ட் ஆறாளான்னு கேட்டால் மேபி ஒன் செக்ஷன் இஸ் ட்ரிஃப்டிங். ஐயோ நமக்கு இது ஒன்றும் தெரியாது, பிடிக்கலையே, வேண்டாமே, ஏன் இது. பட் நான் என்ன சொல்வேன்னா அதுவும் அலவுடுங்கிறேன். சனாதன தர்மத்தில், ஹிந்து மதத்தில் கேள்வி கேட்கலாம். இது வந்து கேள்வி கேட்டால் நான் வெட்டுவேன், குத்துவேன், பண்ணிவிடுவேன் அதெல்லாம் கிடையாது. கேள்வி கேட்கலாமே. ராமரை கேள்வி கேட்கலாம், கிருஷ்ணரை கேள்வி கேட்கலாம், இறைவனை கேள்வி கேட்கலாம், தாயாரை கேள்வி கேட்கலாம். ஆனால் என்ன ஒன்று, கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் மரியாதையாக கேட்டுட்டா அப்போ என்னன்னா அந்த கேள்வி கேட்குறேன் எதுக்கு, பதில் வர வேண்டும் என்பதை எண்ணத்தோடு கேட்க வேண்டும். எதிராளியை வந்து ஒரு டைட் ஸ்பாட்டில் போடுவேங்கிற எண்ணத்தில் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்டால் யங்ஸ்டர்ஸ், அந்த ட்ரிஃப்டார யங்ஸ்டர்ஸ் கூட திரும்பி சனாதன தர்மத்தின் ஒரு மகத்துவத்தை தெரிந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜனநாயகம், அந்த டெமோக்ரஸி தான் ஒரு ஒரு செட்பேக்கோ சனாதன தர்மத்துக்கு அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ சனாதன தர்மத்தை என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ ஜனநாயகமாக இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? மேபி அந்த ஒரு எண்ணம் வரலாம். ஒருவேளை நம்மளும் பிளாஸ்ஃபெமி லாஸ் இல்லாட்டா வந்து ஸ்ட்ரிக்டாக இறைவனை பேசிவிட்டால் வெட்டுவேன் இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தா கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்குமோன்னு. பட் நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு லீனியன்சியில் இருந்தே இவ்வளவு 1000 வருஷமாக வந்திருக்கே அப்படின்னா பெரியோர்கள் இதை பாவித்தது ஒருவேளை இது அப்போற்றைய நிலைமைக்கு கொஞ்சம் தப்பாக தோணினாலும் மேபி லாங் ரனில் திஸ் இஸ் த வே அஹெட் அப்படின்னு பல ஆச்சாரியர்கள் நினைத்து இருக்கலாம். இல்லாட்டா ஆதிசங்கரோ ராமானுஜரோ கூட இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டுருந்தா மக்கள் ஃபாலோ பண்ணியிருப்பா, போடலை. ஸோ கிரிட்டிசிசம் இஸ் அலவுட், டிஸ்கஷன் இஸ் அலவுட், டிபேட்டிங் இஸ் அலவுட், பட் டூ இட் வித் ரெஸ்பெக்ட்டுங்கிற அவ்வளோதான். ஓகே. ஸோ உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் உபன்யாசத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அது அப்படியே ஆக்டிங், ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. இந்த ஷாக்குந்தலம் பண்ணும்போது, அப்புறமா இப்போ மகாபரிவா சீரீஸில் நடிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். முடிஞ்சது சார் அந்த சீரீஸ்? அது வந்து நான் 2 எபிசோட் தான் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் மாதிரி இருந்தது. ஆஸ் அ ஹோல் இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி சார் இருந்துச்சு? அதனுடைய பண்ணுவதற்கான நோக்கம் என்ன சார்? ஏன்னா உபன்யாசத்தில் போராது அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்ததா சார்? ஸோ இப்போ ஒரு நம் தர்மத்தில், நம் மதத்தில் இருக்கக்கூடிய கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நிறைய வழி இருக்கு. ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் அடியன் பண்ணக்கூடிய உபன்யாசங்கள் பல மகான்கள் பண்ணிட்டு இருக்கா, பெரிய ஒரு தொண்டு. இது ஒரு பேச்சு. இப்போ நான் பேசும்போது அதுக்கு ஒரு 50 பேருக்கு பிடிச்சிருக்கும். ஓஹோ, எனக்கு பேசினா நல்லா கேட்க முடியும் சார், நான் வரேன். சிலருக்கு என்னன்னா, சார் இதே கருத்தை நீங்க கொஞ்சம் இசையா சொன்னா நல்லா இருக்குமே. அப்போ உடனே இசையில வல்லுநர்களை வைத்துக்கொண்டு ஹரிகதை, கதா காலக்ஷேபம் அல்லது வந்து சங்கீத உபன்யாசம் போன்ற ஒரு விதத்தில் பண்ணுவோம். பல பேருக்கு என்னென்னா, இல்லை சார் விஷுவலாக பார்க்கணும், அந்த ஆபரணங்கள், அந்த நாட்டியம், அந்த அபிநயம் எல்லாம் பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது நாட்டியத்தில் தேர்ச்சி பெற்றவர்களோடு கதாநிருத்தியம்ங்கிற பாகம் பண்ணுறேன். அதை தவிர்த்து ஒரு குரூப் ப்ரொடக்ஷனாக பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அந்த மாதிரி ராமாயணம் பார்த்தா அதனுடைய அது என்ன கெத்தே தனி, அந்த கெத்துக்காக அது ஒரு ப்ரொடக்ஷன். சில பேர் என்ன சொல்வான்னா, சார் சில்வர் ஸ்க்ரீன், ஒயிட் ஸ்க்ரீன், சினிமா ஸ்க்ரீனில் வந்தால் அது அப்பீல் ஆகும்.
சரி உடனே அதுக்கு ஒரு ஸோ இப்போ யாத்ரா கூட்டின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோவிலில் போய் ஓஹோ இதுதான் பெருமாள், இந்த சிற்பத்தை பாருங்கோ, இந்த கோபுரத்தை பாருங்கோ, விமானத்தை பாருங்கோ. அப்போ படிக்கிறதெல்லாம் நம்ம இப்போ எப்படி நம்ம கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு லேபுக்கு போகிறோமோ, புத்தகத்தில் படித்தது அப்படியே கோவிலில் சிற்பங்களாக பார்க்குறோம். தியரி முடிச்சுட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, வெவ்வேறு கோணங்களில் நம்ம மக்களை ரீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்து அடியேனுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சமாக இருந்தாலும் இது மக்களுக்கு ஒரு நல்ல இப்போ வந்து இப்போ பாட்டு மட்டும் தெரிஞ்சவா பாட்டு மட்டும் இது கேட்பா. சரி சார் நான் ஹரிகதை மட்டும் கேட்டுக்கிறேன், வெறும் எனக்கு பேச்சு மட்டும் வேண்டாம் சார், எங்களால் எனக்கு கால் சரியில்லை, நான் கோவிலுக்கு வர முடியாது, நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, அப்போ யூடியூப்பில் போடுறோம். ஸோ ஒரே விஷயத்தை இறை விஷயத்தை வெவ்வேறு கோணங்களில் எப்படி சேர்க்கலாம்ங்கிறது தான் இருக்குது. இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் எடுன்னு சொன்னீங்கன்னா சட்டுன்னு இப்போ நான் உடனே ஆஹா ஓஹோன்னு ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட். அதில் வந்து சின்ன ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஒரு தாயின் கர்ப்பம் எப்படியோ அவள் எப்படி முதல்ல கருவுற்று அப்புறம் அந்த குழந்தையை ஈன்றெடுக்கும் போது ஒரு வலி, அப்புறம் திரும்பி அதை பார்த்துக்கணுமே 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கு டாய்லெட் போக வராது, எல்லாம் பண்ணணுமே ஒரு தாய். அந்த மாதிரி தான் ஒரு படம்ங்கிறது இஸ் அ சைல்டு. ஸோ அதை பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு தனி அது இப்போ பெரிய மகான்கள் மணிரத்னம் அவாய்வாள்லாம் இருக்கா, தேர் ஆல் டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் இட். இப்போ நான் வந்து நான் உபன்யாசமும் பண்ணுவேன், எழுதுவேன், படமும் எடுப்பேன்னா இட் இஸ் டஃப். ஐ ஹவ் டேக்கன் ஒன் மூவி இன் சம்ஸ்கிருதம். லெட்ஸ் see. இந்த சாகுந்தலம் மூவியினுடைய ஃபீட்பேக் எப்படி சார் இருந்துச்சு, அதோடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வந்த மிகப்பெரிய நல்ல ஒரு கிரிட்டிசிசம்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சாகுந்தலம்ங்கிற படம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. காரணம் என்னென்னா எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியணுங்கிறது இல்லை, தெரியுங்கிறதும் இல்லை. அப்போ இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டிருக்கோம். அதுலேயே ஒரு திருக்குறள் பாடலும் வந்திருக்கு, காமத்து பால்லேருந்து எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து ஒரு 2 வரி தெலுங்கு எடுத்திருக்கோம். சி த பாயிண்ட் இஸ் சம்ஸ்கிருதம்னு படமாக இருந்தாலும் சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷில் இருந்தாலும் எந்த ஒரு மொழியுமே இப்போ சம்ஸ்கிருதம் மட்டும் பாரத தேசத்தில் இருந்தது, வேறு மொழிகள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். தமிழ் அவ்வளவு தொன்மையான ஒரு மொழி. தமிழ் மொழியை அவ்வளவு பெரியோர்கள் வணங்கியிருக்கா. இன்றளவும் பேசக்கூடிய உலகம் முழுக்க பரப்பி பேசக்கூடிய ஒரு பழமையான மொழி, அமுதமான மொழி. அப்போ அந்த தமிழ் வரியை கொண்டு சேர்க்கணும். இப்போ யாராவது நார்த்லேருந்து பார்த்தா ஓஹோ திருக்குறள் என்னவோ எழுதியிருக்காரு, நன்னா இருக்கே இது கேட்கறதுக்குன்னு இருக்கணும். ஸோ இந்த சாகுந்தலம்ங்கிற மூவி கேவ் மீ தட் ஸ்கோப். அண்ட் நவ் கமிங் டு த ரிசெப்ஷன், இது வந்து நாங்கள் ஒரு தியேட்டர்லலாம் போடல. இட் வாஸ் தேர் ஆன் OTT பிளாட்ஃபார்ம் கால் புக் மை ஷோ ஃபார் சம் டைம். நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போச்சு. மேபி ஒரு 10,000 to 12,000 பீப்புள் பார்த்துருக்கலாம். அதை இன்னும் ஒரு பப்ளிக்கு கொண்டு போகிறதுக்கு தூர்தர்ஷன் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகணும். அண்ட் வி ஆர் நாட் இன் த மணி மேக்கிங் ப்ராசஸ் அட் ஆல் ஃபார் த மூவி. ஸோ அப்படி போனால் இன்னும் நிறைய பேர் பார்த்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சம்ஸ்கிருதத்தில் பார்த்த ஒரு கிராண்ட் மூவி இது. அந்த காலத்தில் ஜிவி ஐயர் ரொம்ப நல்லா சங்கராச்சாரியா ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் என்ன அவருக்கு வசதி இருந்ததோ அதை வச்சு எடுத்திருக்கார். அது ரொம்ப சாந்தமாக போகும். சி த திங் இஸ் சம்ஸ்கிருதம்னால இப்போ என்ன எடுத்துனா ஓ சங்கரர் ராமானுஜர் துறவி ஆகணும் சாந்தமாக இருக்கணும்னு. இது சாகுந்தலம், இது சிருங்கார காவியம், கம்ப்ளீட்லி லவ் ஸ்டோரி. இது காளிதாசர் லவ் அப்படியே பிழிஞ்சு எடுத்திருக்கார். ஸோ ஒரு சம்ஸ்கிருதம்ங்கிறது காமத்து பால் சிருங்கார ரசத்துக்குள்ளே எப்படி பொருந்துங்கிறது தான். ஸோ தட் வே in my very little knowledge, maybe there are about 10 to 15 movies in Sanskritam. It has come out well. நல்ல மியூசிக், லெனின் அவர்கள் நேஷனல் அவார்ட் வின்னிங் எடிட்டர் தான் எங்களுக்கு எடிட்டர், 5 times he has won. பட்டனம் ரஷீத் அவர் நேஷனல் அவார்ட் வின்னர், அவர் தான் மேக்கப். ஆடியோகிராஃபி வந்து லக்ஷ்மி நாராயணன், அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். சங்கீத் நாடக் அகாடமி வின்னர் பாரதியாரோட கொள்ளு பேரன் ராஜ்குமார் பாரதி, அவர் தான் மியூசிக் போட்டார். சாய் ஸ்ரவணம் லைஃப் ஆஃப் பைங்கிற ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் மூவியோட சவுண்ட்ஸ்கேப் டிசைன் தான் பண்ணியிருக்கார். ஸோ பண்ண மக்கள் எல்லாருமே சம்ஸ்கிருத மூவிக்கு நம்ம உழைக்கணுங்கிறதுக்காக வந்தவா. ஸோ இவெல்லாம் சட்டுன்னு வரமாட்டா. ஸோ இது நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணோம், சம்ஸ்கிருதம் பண்ணோம், உடனே வந்தா. ஸோ ஐம் ஷுவர் வென் சச் பீப்புள் கம் த ப்ராடக்ட் வில் நேச்சுரலி பி குட். நீங்கள் பாதாம் போடுறேள், கொஞ்சோண்டு பாலை போடுறேள், திக் மில்கை போடுறேள், சர்க்கரை போடுறீங்க, கொஞ்சோண்டு குங்குமப்பூவை போட்டால் அது ஏன் நல்லா இருக்காது? சார் இப்போதைக்கு உங்களுடைய எய்ம் இன் லைஃப் அப்படின்னு என்ன சார் வச்சுருக்கீங்க? அல்டிமேட்டாக மோட்சம் அப்படிங்கிறது தான் எய்மாக இருக்கும். நிறையா துறைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் கோலாக என்ன சார் சொல்லுவீங்க? இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னேன் இல்லையா மோட்சங்கிறது, அது ஆச்சாரியன் அனுகிரகத்தில் பெருமாள் அனுகிரகத்தில் பெருமாள் கொடுக்கணும். அவன் தான் தாத்தா. நம்ம முயற்சி தான் எடுக்க முடியும். ஏன்னா இதே மோட்சத்தை வேண்டி தான் மகா ஆச்சாரியர்கள்லாம் போயிருக்கா. நமக்கும் அந்த ஆச்சாரியர்களும் சம்மந்தமே இல்லை. But we are aspiring for the same destination what they wanted. That's the irony. சரி, இப்போ இந்த எய்ம் objective அப்படிங்கிறது ரொம்ப பிக் வேர்ட். இப்போ அடியன் ராமாயணம் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராமாயணம் வால்யூம் 2 வரணும், மகாபாரதம் வரணும்,
வால்யூம் 1 வால்யூம் 2 அதுக்குள்ளேயே எல்லா புராணங்களும் அந்தர்கதமாக நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை தவிர்த்து மக்கள் வந்து தனியாக போய் புராணங்கள் வாங்கணுங்கிறது இல்லை. ரிசர்ச் பண்ணுறவா தே கேன் டூ ஆஸ் மச். காமன் மேன் டசன்ட் ஹேவ் டு பை. ஒன்றும் புஸ்தகங்களாக ஞானம் வெளியில் வரணும். வேதம், வேதாந்தம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதா இன்றைய காலகட்டத்துக்கு அது ஒரு மாதிரி ரிலேட்டபிளாக இருக்கணும். ரெண்டாவது அடியனுக்கு என்னென்னா, நிறைய வருஷமாக ராமாயணம் சொல்லின்னு வரேன், பாரதம் சொல்லின்னு வரேன், பாகவதம் சொல்லின்னு வரேன், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் சொல்லின்னு வரேன், பக்தர்களுடைய சரித்திரம் சொல்லின்னு வரேன், நாராயணன் சொல்லின்னு வரேன். ரொம்ப இப்போ அண்மையில் ஏற்பட்ட ஒரு பகவத் அனுகிரகம், பகவத்கீதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஆனால் பகவத்கீதை ஏன் இவ்வளோ வருஷமாக சொல்லலைன்னா ஒரு பயம். ஏன்னா பகவத்கீதை சொல்லுவதற்கு முன்னாடி பகவத்கீதை வாழ்க்கை வாழ வேண்டும். அது நம்மளால் வாழ முடியாது. ஏதோ ஒரு தெவலை தான் எடுத்துக்க முடியும். ஸோ தட் இஸ் மை ஷார்ட் டேர்ம் எய்ம். அதுக்கு மேலெலாம் ஒரு எய்ம்லாம் கிடையாது. நீங்கள் இப்போது ரீசெண்டாக உங்களுடைய நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்சஸ், பொலிட்டிக்கல் டிபேட்டிங்லாம் பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு தருணத்தில் ஓகே நம்மளும் பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த பாயிண்ட், எந்த பாயிண்ட் சார்? See, it was not a conscious decision. வந்து ஓகே நவ் ஐ ஸ்பீக் அபவுட் பாலிடிக்ஸ்னு. ஆல்வேஸ் ஐ ஃபெல்ட் யூஸ்வலி இந்த மாதிரி பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்க தே ரெஃப்ரைன் ஃப்ரம் ஸ்பீக்கிங் பாலிடிக்ஸ். கரெக்ட். எதுக்கு கான்ட்ரவர்சி? கரெக்ட். இப்போ வந்து அடியனுடைய உபன்யாசங்கள் 2010-11லேருந்து நான் பப்ளிக்கில் பேசின்னு வரேன். அப்பத்திலேருந்தே எல்லாரும் என்ன சொல்கிறா சார், இப்போ நீங்கள் ராமாயணம் சொன்னாலும் அது ரிலேட்டபிளாக இருக்கணும், இன்றைய காலகட்டத்துக்கு இருக்கணும். இன்றைய காலகட்டம்னா அது பாலிடிக்ஸ் தானே, வீட்டில் நடக்கிறத எவ்வளோ நான் ரிலேட் பண்ணுறது. ஸோ நான் உபன்யாசங்களில் ஐ டூ மேக் சம் சட்டில் ரெஃபரன்சஸ் டு பொலிட்டிக்கல் பீப்புள், பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் சினாரியோ. அது எப்போவுமே இருக்குது. இது என்ன எடுத்து இந்த 2019, 20, 21 அதுக்கப்புறம் நிறைய டிவி சேனல் தி ஸ்டார்டட் கான்டாக்டிங் மீ. யாரோ இதை இப்படி சொல்லிவிட்டா ராமாயணத்தை, யாரோ ராமர் இப்படி சொல்லிட்டா. ஸோ இனிஷியலி ஐ கைண்ட் ஆஃப் வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு, ஏதோ அவள் சொல்லிட்டு போட்டோன்னு. பட் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் எனக்கு என்ன தோணித்துன்னா, நம்ம வந்து சொல்கிறோம் தர்மத்தை நாம் ரட்சித்தால்தான், நம்ம ஒரு முயற்சி எடுத்தால்தான் நமக்கு வேணுங்கிற சமயத்தில் தர்மம் நம்மை ரட்சிக்கும். அறத்தை காக்க வேண்டியது நம் பொறுப்பு, அறம் நம்மை காக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான்னு சொல்கிறோம். அப்போ நம்ம காக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் முயற்சி எடுக்க வேண்டாமா? நம்ம என்ன, நான் கொடியாக படித்தேன், வள்ளுவர் கோட்டத்துக்கு போனேன்னா என்ன வாங்கினேன், 200 ரூபா வாங்கினேன், ஒன்றும் வாங்கலையே. ஸோ ஐ ஹாவ் டு சிட் அண்ட் ஐ ஹாவ் டு டிபேட் அண்ட் ஐ டோன்ட் கெட் இன் டு தி ஸ்லாண்டர். ஆன வரைக்கும் ஐ டோன்ட் லூஸ் கூல். ஐ ட்ரை அவாய்டிங் தட். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும். எல்லாரும் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறான்னு சண்டை போடுறதையா பார்க்கறதுக்கு அவள் உட்காந்துட்டுருக்கா. ஏதோ பாயிண்ட் போய் சேரணும். ஸோ அப்போ தான் நான் பண்ணுறேனே ஒழிய. அண்ட் அது என்ன ஆகிடுறது, திரும்பி 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 இந்த மாதிரி தர்மத்துக்கு சம்பந்தமான விஷயம், அவதூறு எல்லாம் பரவலாக தமிழ்நாட்டு பக்கத்துலேருந்தே வருது. ஸோ இப்போ ஏதோ 1-2 விஷயம் நான் உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு, நான் டிவி டிபேட்ஸில் கலந்துட்டுருக்கேன், இல்லைங்கிறது இல்லை. பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருப்பி 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 தமிழ்நாட்டிலேருந்து வருது. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதான் சார், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாச்சு இந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க, தர்மத்தை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்க பாலிடிக்ஸ் பேசாமல் நகர்ந்து போகிறதுனால தான் இந்த பக்கம் நாய்ஸ் ஜாஸ்தியாகுதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லோருக்கும் பேசக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. குடும்பத்தில் ஒய்ஃப் இருப்பா, அப்பா அம்மா இருப்பா, ஹஸ்பண்ட் இருப்பார், குழந்தைகள் இருப்பா. இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம், சேஃப்டி. ஏன்னா எல்லாரும் பரவலாக என்ன பேசிக்கிறா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், ஐம் நாட் மீனிங் ஒன் பார்ட்டி, ஜென்ரலி ஏதாவது ஒரு பார்ட்டி எடுத்துனாலும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் டைம் லேண்ட் எடுத்துட்டுருவா, அங்கே போய் வந்து ஒரு இதை வச்சுருவா, போர்டை வச்சுருவா, இந்த கம்பெனியோட போர்டு வச்சுருவா, அந்த கம்பெனியோட போர்டை வச்சுருவா, வந்து மிரட்டுவா, நம்ம வெளியில் போகும்போது ட்ரோல் பண்ணுவா. ஸோ இந்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த பயம் ஐ வுட் சே ஜெனுவின் தான். ஏன்னா எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். ரெண்டாவது, இப்போது 2 பார்ட்டிஸ் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்கோ, நம்ம இதுக்குள்ளே போயிட்டோம்னா நாளைக்கு அந்த 2 பார்ட்டிஸும் கோயிலேஷனில் வந்துருவா. we have seen that நேஷ்னல்லையும் பார்த்துருக்கோம், ஸ்டேட்லேயும் பார்த்துருக்கோம். இப்போ வித்தவுட் டேக்கிங் நேம்ஸ், இப்போ ஒரு கோயிலேஷன் இருக்குது, ஒரு பார்ட்னர் வந்து இன்னொருத்தர் கண்ணாபின்னான்னு பேசியிருப்பார், ஒரு 20 நாளில் ஒன்றா சேர்ந்துருவா. ஸோ மக்களுக்கு என்னென்னா, நம்ம இதுக்கு இதிலெல்லாம் போய் தலையிட வேண்டும், அவர்களுடைய பொழைப்பது. ஸோ நம்ம இது கம்மன் இருக்கலாம். ஸோ இப்போது பிரபலமான உபன்யாசகர்கள் பேசலைன்னா ஐ ஒன்ட் பிளேம் கம்ப்ளீட்லி ஆன் தெம். பட் அட் த சேம் டைம் அடியனுக்கு என்னென்னா, பயந்துட்டே இருக்கும்னு வச்சுக்கோ. இப்போ குழந்தைகள்லாம் வந்து அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதியார் பாட்டு பாடுறது, உடனே அப்பா அம்மா ஃபோட்டோ எடுக்கிறா, வீடியோ எடுக்கிறா, போடுறா. ஆனால் அச்சம் இருக்கே, அச்சம் இல்லைன்னு பாடியாச்சு, ஆனால் அச்சம் இருக்கே. அந்த அச்சத்தை எப்படி நான் போக்குவது? ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட், சரி ட்ரோல் தானே பண்ணுவா, மட்டமாக கமெண்ட்ஸ் எழுதுவா, தே மே
abuse, they may slander, that's okay. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? இல்லை, மீண்டும் மீண்டும் இந்த ஆன்டி பிராமணிக்கல், ஆன்டி சனாதன், ஆன்டி தார்மிக் கமெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக வரும்போது உங்களுக்கு மனசில் என்ன சார் தோணும்? என்ன ஓட்டம் இருக்கும்? என்ன தோணும்னா, இந்த ஸ்டேட்டுக்கு தான் மேக்ஸிமம் டூரிஸ்ட் வரா, டொமெஸ்டிக் டூரிஸ்ட் அண்ட் ஐ திங்க் ஈவன் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட். சென்ஸ் இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன். இவ்வளோ டொமெஸ்டிக் டூரிஸ்ட் வரா. டொமெஸ்டிக்னா நான் சொல்கிறது இன்டர்ஸ்டேட், இன்ட்ராஸ்டேட், இன்டர்ஸ்டேட். இப்போ ஸ்டேட்குள்ளேயே சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகலாம், மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தசாரதியை சேவிக்க வரலாம் திருவல்லிக்கேணிக்கு. இது ஸ்டேட்குள்ளே இருக்க டூரிசம். அதர் ஸ்டேட்ஸ் இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து கேரளம் வரைக்கும் எல்லோரும் தமிழகம் வரலாம் ரங்கநாதரை சேவிக்கிறதுக்கு, ராமேஸ்வரம் போகிறதுக்கு. இதை தவிர்த்து இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் மகாபலிபுரமில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ சைட்ஸ், அப்புறம் தாராசுரம், ராஜராஜ சோழன் எழுப்பிய கோவில், ராஜேந்திர சோழன் எழுப்பிய கோவில், இதெல்லாம் பார்க்க வரலாம். ஸோ மேக்ஸிமம் டூரிஸ்ட் இந்தியாவில் டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் தமிழ்நாடுக்கு தான் வருது. அண்ட் தமிழ்நாடுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் பெரும்பாலும் அட்லீஸ்ட் ஒரு 80%, 85% போகிறது கோவில்களுக்கு. மிஞ்சி ஒரு 15% ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குன்னூர், இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துக்கு போகலாம். 85% இதுக்கு வரா. ஸோ இப்போ இவ்வளவு பேர் வரானா பக்தி வளர்ந்துன்னு இருக்கா குறையிறதா? இப்போ நீங்கள் ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காலியாக இருக்கும், கூட்டமான கூட்டம், எல்லாம் சேவிக்கிறவாள்ல என்ன 9 கஞ்சம் கட்டிட்டு பார்ப்பனியர்கள் இல்லாதவர்கள், அத்தனை ஜாதியை சார்ந்தவர்கள் தான் கோவிலுக்கு வந்து அவ்வளவு பக்தியோடு இருக்கா. பார்ப்பனியர்கள் குறைச்சலுங்கிற நான் இருக்கக்கூடிய அந்த 3%ல் ஒரு 1% கோவில் போனால் ஜாஸ்தி. பாக்கி அத்தனை, ஏன்னா நான் அத்தனை அசோசியேஷன்லையும் பேசியிருக்கேன். கவுண்டர்கள் அசோசியேஷனுக்கு பேசியிருக்கேன், நாடார் அசோசியேஷன் பேசியிருக்கேன். அவர்கள்லாம் திரண்டு, நான் கோயம்புத்தூர்லாம் போயிட்டா நாயக்கர்கள், கவுண்டர்கள் அவ்வளவு பக்தி, அவ்வளவு ஸ்ரத்த, பிரபந்த புஸ்தகத்தோட வந்துருவா ஃபாலோ பண்ணுறதுக்கு. இவ்வளவு பேர் போகிறான்னா ஸோ பக்திங்கிறது அப்படியே கொழுந்து விட்டு ஜொலிக்கிறது தமிழ்நாட்டில். அதில் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நீங்கள் கேட்குறது வந்து டிராவிடியன் ஐடியாலஜியில், திராவிட சித்தாந்தத்தில் முக்கியமான கொள்கை கடவுள் இல்லை. அதை தவிர்த்து 4-5 வரிகள் சொல்வா, கடவுளை நம்புவன் முட்டாள், அது இதெல்லாம் இருக்கு, எல்லாம் காட்டுமிராண்டி முட்டாள் எல்லாமே இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன், டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே திராவிட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. எம்ஜிஆர் அவர்கள் கொள்ளூர் மூகாம்பிகைக்கு தங்க வாழ் பண்ணி போட்டார். ஜெயலலிதா அவர்கள் கேட்கவே வேண்டாம், அவர் போகாத கோவிலே இல்லை. கருணாநிதி அவர்களுடைய மனாட்டு பெண், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய தர்மபத்னி துர்கா அவர்கள் எத்தனை கோவில்களுக்கு நன்னா போய் ஸ்ரத்தையோட சேவிச்சுட்டு வரா. எங்க நான் திராவிட சித்தாந்தம் இங்க எங்க இருக்குன்னு நான் கேட்குறேன். எங்க இருக்கு? கருணாநிதி அவர்கள் கூட கடைசி காலத்துல ராமானுஜர் மேல படம் எடுத்தார். ராமானுஜர் மேல அந்த சீரியல் எடுக்கும்போது ராமானுஜருக்கு பூணல் போட தானே போட்டார். ஒரு காலகட்டத்தில் 4 kg பூணல் எடுத்துன்னு வா, எனக்கு அவ்வளவு வேணும்லாம் கேட்டக்கூடியவர் எப்படி ராமானுஜருக்கு பூணல் போட்டார்? அப்ப ராமானுஜர் மேல படம் இருக்கு. அங்க அதே பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் நன்னா பொட்டு வச்சுக்கிறா, நன்னா சந்தனம் இட்டுக்கிறா, நன்னா விபூதி பூசிக்கிறா. ஸோ இப்போ எங்க அதர்மங்கிற பேச்சு வழக்கத்தில் இந்த மேடை பேச்சு பேசும்போது மட்டும் ஒரு ஓட் பேங்குக்காக அவர்கள் பேசலாமே ஒழிய, பக்தி அவர்கள் குடும்பத்திலையும் நன்னா இருக்கு, பூஜை அறையெல்லாம் திறந்து காமிக்கிறான், இங்க பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்கிற எங்கேயுமே பக்திக்கு குறைச்சல் இல்லை. ஸோ அதனால மற்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் ராங் இம்ப்ரெஷன் வந்துடுத்து தெரியுமா? ஓ தமிழ்நாடுனா நாஸ்திகம். இப்போ எல்லாரும் கோவிலில் வந்து பார்க்க சொல்லணும், ஒரு கோவிலும் பிரம்மாண்டமா இருக்கு, என்ன கூட்டம், பிரம்மாண்டமான கோவில் நிரம்பி இருக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் போற அன்னைக்கு பக்தர்களை கேட்டா இன்ச் பை இன்ச் தான் நடக்கிறா. ஷோலிங்கர் கிரிவலம் இன்ச் பை இன்ச் நடக்கிறா. அதனால ராமேஸ்வரத்துல அப்படி கூட்டம், பார்க்குற இடத்துல எல்லாம் கூட்டம். எங்கேருந்து இங்க பேர் வரா? என்ன மார்ஸ்லேருந்து வராடா? எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து தானே வரா. ஸோ இப்போ பிடி தியாகராஜன் அவர்கள் இருக்கார், அவருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் மேல அவ்வளவு பக்தி. எங்க திராவிட சித்தாந்தம் இருக்குன்னு நான் கேட்குறேன். வெறும் மேடை பேச்சுக்கள் மட்டும் தான் இருக்குங்க. அதுல கூட சுமாரா தான் இருக்குங்கிறேன். இப்போ ஒன் ஆஃப் த ரீசெண்ட் கான்ட்ரவர்சிஸ் சார், என்னுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட கேட்டு ஒரு தெளிவு பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிறது இப்போ அந்த ரைஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் கூட நிறைய ப்ரைடு மார்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ தர்மசாஸ்திரம், ஹிந்து தர்மசாஸ்திரங்கள் இந்த எல்ஜிபிடியூக்கு பற்றி என்ன சொல்கிறாங்க? ஆர் தே அக்செப்டிங் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கு. பிறந்த ஒவ்வொரு அதாவது ஏற்பட்ட ஷரீரத்தில், உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா அத்தனை பேரும் பகவானுடைய சொத்து. பெருமாள் வந்து ஆண்கள் வசத்தி, பெண்கள் தாழ்த்தி, ஆண்கள்ல பிராமணர்கள் வசத்தி, சூத்ரர்கள் தாழ்த்தி,
தமிழ் பேசக்கூடியவர்கள் வசதி, வடக்கர்கள் பானிபுரி சாப்பிடுபவர்கள் மட்டம். ஒரு நாளும் சொன்னதில்லை. கண்ணன் சொல்லுவது ஒரே ஒரு வார்த்தை, சமூகம் சர்வபூதேஷு. அர்ஜுனா, எனக்கு எல்லாரும் குழந்தைகள். அதுல என் மேல கொஞ்சம் அன்பு வச்சிருக்கவன் மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு காதல், ஒரு அவ்வளவுதான். எல்லாரும் எனக்கு சமம். அப்படின்னா இந்த சரீரம் என்றால் அது ஆண் சரீரமா இருக்கலாம், பெண் சரீரமா இருக்கலாம். மேபி தட் மேன் வாண்ட்ஸ் டு கால் himself gay. Maybe the woman wants to treat herself lesbian. Maybe the person wants to be bisexual. இதெல்லாம் வந்து அந்தந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள். அந்த ஜீவாத்மா பெருமாளுடைய சொத்து, சேத்தன விஷயம். அப்போ பகவானுக்கு எல்லாரும் உண்டு. அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மோட்சமும் நிச்சயம். பெருமாள் வந்து நினைச்சார்னா, இவாளும் முயற்சி எடுத்தார்கள்னா, கே சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கும் மோட்சம் உண்டு, லெஸ்பியன் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கும் மோட்சம் உண்டு. பிறப்பால் சமம், மரணத்தால் மோட்சம். அப்போ சித்தாந்த ரீதியில, ரிலிஜியஸ் ரீதியில எங்கேயுமே வேறுபாட பகவான் பார்க்கவில்லை. இப்போ சமுதாயத்தின் அடிப்படையில் நாம் பிரிவினை பார்க்கலாம். நாம் வந்து ஒத்தர வசதி சொல்லலாம், ஒன்று தாழ்த்தி சொல்லலாம். இதெல்லாம் மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு திருத்தங்கள். Now, with respect to Hindu scriptures, we don't have a very clear indication. ஒரு கிளியரா ரூல் புக் இல்லை. இப்போ கேவோ ஒரு லெஸ்பியனோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் அதை ஒத்துக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சனாதன தர்மத்தில் ஆன வரைக்கும் யூ ஹாவ் டு கிரியேட் மோர் சில்ட்ரன். நான் வந்து மோர் சில்ட்ரன்னா உடனே ஒரு குடும்பத்தில் 12 குழந்தைகள் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் எப்படின்னா, நீ உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தை, கடவுள் அருளால் வரக்கூடிய குழந்தை சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும், நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும், இறை பக்தியோடு இருக்க வேண்டும். அதுக்கு என்ன ஒரு பேசிஸ்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தை உருவாகும். ஸோ நீங்கள் கொராலரியாக பார்த்தேன்னா, சனாதன தர்மத்தின் அடிப்படை சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் இறை பக்திக்கும் தொண்டாற்றக்கூடிய குழந்தைகள் வேண்டும். குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் ஆணும் பெண்ணும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அங்கீகரிக்கலாமே அப்படிங்கிறது தான் கல்யாண மந்திரங்கள்லாம் இருக்கும். இப்போ அந்த ஷரீராகிருதிர் பேதாஸ்துங்கிற மாதிரி சரீரத்தில் ஏதாவது they have different feelings. I like that man, a man likes the man, the woman likes the woman, a man likes the man as well as a woman. இந்த மாதிரி ஒரு மல்டிடியூட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆங்கிளில் பெரியோர்கள் யோசிக்கல. அதுக்காக அதுக்கு ரூல் போடலை. அதற்காக அந்த கேவா இருக்கக்கூடியவாளையோ, லெஸ்பியனாக இருக்கக்கூடியவர்களையோ, பைசெக்ஷுவலாக இருக்கக்கூடியவாளையோ தனித்து பார்க்க வேண்டும், மட்டமாக பார்க்க வேண்டும், ரொம்ப தாழ்த்தி பார்க்க வேண்டும் என்று ரூலே இல்லாத போது இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் வராதே. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஹிந்து தர்மம் அங்கீகரிக்குமான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா there is no reference. இப்போ அங்கீகரிக்கலாமான்னு கேட்டால் அங்கீகரிக்க கூடாதுன்னு வரி இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். அங்கீகரிப்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாக வேண்டும். அது குழந்தை அவ வச்சுக்கலாம், வச்சுக்காம போகலாம், பிறக்காம போகலாம், அது அவர் கையில் இருக்கு. பட் அந்த கல்யாணம்ங்கிறதே to institutionalize that particular relationship and to have. ஆனா அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் இருக்கா சார் புராண இதிகாசங்கள? அது போன்ற நபர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்சஸ் இருக்கா? அடியேன் படிச்ச வரைக்கும் அடியேனுக்கு இப்போ வந்து ஹிந்து தர்மத்துல ஒரு நூல் இல்லையே, பல நூல்கள் இருக்கு. நான் உடனே எல்லாத்தையும் படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. அடியேன் படிச்ச வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும், புரிஞ்ச வரைக்கும் ஐ டோன்ட் see such relationships. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ராமருக்கு ஹனுமான்னா ரொம்ப பிடிக்கும், ராமருக்கு சுக்ரீவன்னா ரொம்ப பிடிக்கும், ராமனுக்கு விபீஷணன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சீதைக்கு உர்மிளை ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி மனாட்டு பெண் மாமியாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ இதோடு தான் நம்ம நிற்கணுமே ஒழிய, ஒருவேளை அவர்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து என்ன அது வந்து வேற ஆங்கிளில் யோசிக்கலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வால்மீகியோ வியாசரோ கொடுக்கல. ஆனால் ஒன்றும் இப்போ புராணங்கள் இப்படிலாம் சொல்லலைங்கிறதுக்காக, இப்போ ஒரு கே ரிலேஷன்ஷிப்போ லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்போ சொல்லலைங்கிறதுக்காக அப்படி இல்லாமல் இருந்திருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கிடைச்ச புஸ்தகங்களில் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒருவேளை இப்போ இதில் கேஸ் ஏ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லலை, ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லி கண்டிக்கவும் இல்லை. ஸோ தெர் இஸ் நோ சச் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மென்ஷனிங் தட். அந்த மாதிரி இல்லை. அகைன் இது ஒரு ஜனநாயகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இது சனாதன தர்மத்தில் இந்த LGBTQ அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனநாயகம்ங்கிறது நான் முன்னாடியே சொன்னேனே, அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெருமாளுடைய சொத்து. ஓகே,
அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கு மோட்சம் முயற்சித்தால் பகவத் ஆச்சாரிய கட்டாட்சத்தில் உண்டு. ஸோ த ரிலிஜன் கிளியர்லி ஸ்டேட்ஸ் வாட் எவர் யூ ஆர், ஹூ எவர் யூ ஆர், ஈவன் இஃப் யூ ஆர் அன் அனிமல், டாக், கேட், நீ எந்த இப்போ அவர் ஹுசைனா ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெருமாள் சொத்தா இல்லை சார், அவர் முஸ்லிம் சரீரம் பெருமாள் ஏற்றுக்க மாட்டார் இல்லை, ஹுசைன் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் பரமாத்மாவின் சொத்து. டேனியல் உடம்புல இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் பகவான் சொத்து. புத்திஸ்ட் உடம்புல தலைலாமா உடம்புல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் பரமாத்மா சொத்து. அத்தனையும் பெருமாள் தன்னுதான் பாவிக்கிறார். கடைசியில மோட்சம் அவர் கொடுக்கலாம், அத்தனை பேருக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கும் மேல இது we cannot extrapolate. அதாவது ஜனநாயகம், டெமோக்ரஸி சனாதன தர்மத்துல இருக்குங்கிறதுக்காக பெருமாள் இதெல்லாம் அங்கீகாரம் பண்ணிட்டார், பூர்வர்கள்லாம் அங்கீகாரம் பண்ணிட்டா நம்ம கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. ஆனா இதை பத்தி ரெஃபரன்ஸே இல்லாதனால இதுக்கு மேல நம்மளால we cannot comment on that. நீங்க உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க 12 o'clock விடணும் அப்படிங்கிறதுக்காக இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சார். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இன்னும் நிறைய டீட்டெயில்டா நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நேரில் வந்து பேசுமிக்க மிக்க மிக்க நன்றி சார். நமஸ்காரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.